முக்கியமாக ரிஷபராசியின் கொடுப்பினைகள் மற்றும் பிரச்சனைகள். இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற இவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இது போன்ற சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், இவர்களுக்கு உறவுகள் மூலம், சொந்தங்கள் மூலமாகவும் எந்த ஒரு உதவியும் இருக்காது, எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது, எந்த ஒரு பயனும் இருக்காது. ஆனால் தன்னைத்தாங்களே நம்பி இவர்கள் உயர்வார்கள். எல்லா உறவினர்களும் சொந்தக்காரர்களும் இருந்தும் இவர்களுக்கு அவர்கள் மூலமாக பயனில்லாமல் இருக்கும். அதாவது உறவினர்களாலும் சொந்தங்களாலும் வரக்கூடிய அனுதாபம், அனுசரிப்பு, உபசரணைகள் இவர்களுக்கு இருக்காது. அதனால் தங்களுக்கு தாங்களே இவர்கள் உறுதுணையாக இருப்பர். உறவினர்களும் சொந்தக்காரர்களும் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான் போன்ற மனோபாவம் தான் இதில் குணம். இந்த ரிஷபராசிக்காரர்கள் போன்று வைராக்கியம் மிக்கவர்கள் யாருமே கிடையாது. இவர்கள் பிறப்பிலேயே மிகவும் வைராக்கியம் கொண்டவராகவும் இருப்பார்கள். இவர்களின் வைராக்கியத்தை உடைப்பதற்கு யாராலும் முடியாது. அதாவது யாராவது இவர்களை திட்டிவிட்டாலோ, அசிங்கப்படுத்திவிட்டாலோ, இவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டாலோ அவ்வளவுதான். அவர்களிடம் அவ்வளவு சீக்கிரமாக இவர்கள் பேச மாட்டார்கள், சேரவும் மாட்டார்கள். இவர்கள் எடுக்கும் கொள்கை முடிவில் இருந்து என்றைக்குமே இவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். தான் எடுத்த கொள்கை முடிவில்தான் சரியாகவும் நிலையாகவும் இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வைராக்கியத்தை உடைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவையில்லாத வைராக்கியத்தின் மூலம் பல உறவுகளையும் பல விஷயங்களையும் வாழ்க்கையில் இவர்கள் இழக்க நேரிடும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வைராக்கியத்தை குறைத்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ரிஷபராசிக்காரர்களின் இவர்களின் மூளை எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அசை போட்டு கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்களின் மூளையை சும்மா இருக்க விட மாட்டார்கள். அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு வித்தையை கற்க வேண்டும் என்ற ஆசை இவர்களின் மூளையில் இருந்து கொண்டே இருக்கும். சும்மா இருக்கும் நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிப்பது, இல்லை என்றால் ஒரு வித்தை கற்றுக்கொள்வது, இது போன்ற விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வித்தை சார்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தங்களுடைய திறமை வளர்ச்சி அடையும். அதன் மூலம் எதிர்காலத்தில் இவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். இவர்களுக்கு வித்தை சார்ந்த ஒரு விஷயத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவர்களின் திறமை அதிகரிக்கும். இவர்கள் எவ்வளவுதான் புத்தகத்தை படித்தாலும், எவ்வளவுதான் வித்தையை கற்றுக்கொண்டாலும் இவர்களுக்கு ஆசை தீராது. இவர்களுக்கு ஒழுங்காக தூக்கம் என்பது வராது. இவர்கள் நினைக்கும் போது இவர்களுக்கு தூக்கம் வராது, தூங்கவும் முடியாது. ஏனென்றால் இவர்களின் மூளை எப்பொழுதும் எதை பற்றியாவது யோசித்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயம் நடந்தது மாதிரி கற்பனை திறன் இவர்களுக்கு அதிகம் இருக்கும். மேலும் இவர்கள் கற்பனை திறன் அதிகம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் போன்று கற்பனை திறன் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எப்பொழுதுமே கற்பனை உலகத்திலேயே வாழ்வார்கள். ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுக்கு இடைத்தரகர்கள் போன்ற திறமைகள் அதிகமாக இருக்கும். இது சார்ந்த திறமைகளை இவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் இடைத்தரகர் போன்ற தொழில் செய்தால் அந்த தொழிலில் இவர்களை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது. பேச்சு திறமை மிக்கவராக இருப்பார்கள். எப்படிப்பட்ட விஷயத்தையும் பேசியே ஜெயித்து விடுவர். இவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்வது, சமரசம் செய்வது போன்றவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்வதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்களின் வேலையாக இருக்கும். தனது பேச்சு திறமை மூலம் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சமரசம் செய்து விடுவார்கள். மேலும் இவர்களுக்கு ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கும் திறமை அதிகமாக இருக்கும். நிர்வாகம் செய்யக்கூடிய திறமைகள் இவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. இவர்களை பற்றி எப்பொழுதுமே மற்றவர்கள் புரளி பேசிக்கொண்டே இருப்பார்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் இவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் இவர்களுக்கு கணினி, மொபைலை பயன்படுத்துவதில் அதிகமான திறமை இருக்கும். இவற்றில் இவர்களை அடித்துக்கொள்ள யாராலும் முடியாது. மேலும் இவர்கள் யாரை பற்றியும் தேவையில்லாமல் கருத்து சொல்லக்கூடாது. இவர்கள் யாரை பற்றி பேசினாலும் அவர்களிடத்திலேயே இவர்கள் என்ன பேசினார்கள் என்ற விஷயம் சென்று சேர்ந்துவிடும். எனவே இவர்கள் யாரை பற்றியும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். அப்படி பேசினீர்கள் என்றால் பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வீடு, வண்டி, வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்கள் மீது அதிகப்படியான ஆசை இருக்கும். இது அனைத்தும் அதிகமாக எனக்கு வேண்டும், இது அனைத்தும் அதிகமாக நான் அடைய வேண்டும் என்ற ஆசை இவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். காதல். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் மூலமாகவும், காதலி அல்லது காதலன் மூலமாகவும், மற்றும் பூர்வீக சொத்து மூலமாகவும், மற்றும் மூத்த குழந்தை மூலமாகவும் கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, அடிதடி சண்டை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் இவர்கள் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். காதல் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு காதல் சரியாக அமையாது. காதலி அல்லது காதலன் மூலமாகவே சத்துருக்கள் உருவாவது, எதிரிகள் உருவாவது, கடன் பிரச்சனைகள் சிக்குவது போன்றவைகளை ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். இதில் தொழில். ரிஷபராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும், அதாவது எந்த தொழில் செய்தாலும், எந்த உத்தியோகத்திற்கு சென்றாலும் இவர்களுக்கு இருக்கும் போட்டி, பொறாமை, எதிரிகள் யாருக்குமே இருக்காது. அவ்வளவு இருக்கும். எங்கு சென்றாலும், எந்த துறைக்கு சென்றாலும் மற்றவர்கள் இவர்களை போட்டியாகவே எடுத்துக்கொள்வார்கள். இது சார்ந்த பிரச்சனைகளை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்றைக்கு இவர்கள் உத்தியோகத்திற்கு செல்கிறார்களோ அதன் மூலமாகவும் மற்றும் தாய்மாமா மூலமும்
அம்மாவின் இளைய சகோதரர் அல்லது கடன், வம்பு வழக்கு போன்ற விஷயங்களின் மூலமாகவும் தான் இவர்களுக்கு வெளியுலக நட்பு, வெளியுலக அந்தஸ்து, யார் நல்லவர் கெட்டவர், வெளியுலகம் என்றால் என்ன என்று, யாருடன் எப்படி பழக வேண்டும் என்ற பக்குவம் கற்றுக்கொள்வார்கள். மேலும் இதனை சார்ந்த விஷயங்களுக்காக எடைக்கு எடை, பாதிக்கு பாதி மற்றொன்று விஷயங்களை இவர்கள் இழந்திருப்பார்கள். இதில் மேலும் இவர்களுக்கு உத்தியோகத்திற்கு செல்லும்போது மற்றும் தாய்மாமன் மூலமாகவும் அம்மாவின் இளைய சகோதரர் மூலமாகவும் இவர்களுக்கு வரன்கள் கிடைக்கும் மற்றும் திருமணமும் முடியும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே கூட்டு தொழில் செய்யும் போது அதனை சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களை ஏமாற்ற வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை இவர்கள் செய்யவே கூடாது. அதேபோல ரிஷபராசி ஆளுமை திறன் கொண்டவர்கள். ராசி அடையாளம் ரிஷபமானது கால நட்சத்திரம் வெள்ளியால் ஆளப்படுகிறது. இந்த ராசிக்குரியவர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக நிலையான முடிவுகளை விரும்புவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் அதிகம் யோசிக்காமல் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதில் ஈடுபடுவார்கள். இது அவர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். குறியீடு ரிஷபத்திற்குரிய குறியீடு காளை. இயற்கையிலேயே ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்பாளி. பொதுவாக காளை அமைதியாகத்தான் இருக்கும், ஆனால் கோபம் வந்தால் ஆக்ரோஷமாகிவிடும். இந்த குணாதிசயம்தான் ரிஷபராசிக்குரியவர்களுக்கு ஒத்துப்போகும். ரிஷபராசிக்குரியவர்கள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். அவர்களின் தோல் மிகவும் மிருதுவானது, அவர்களின் உதடுகளும் மென்மையானதும் கூட. குணாதிசயம் ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையிலேயே அமைதியான குணம் படைத்தவர்கள். எப்பொழுதாவது அவர்களின் பேச்சு திறனால் வெற்றியடைவதுண்டு. மேலும் அவர்களை எளிதில் ஏமாற்ற முடியாது, நிதானமாக இருப்பார்கள். பொழுதுபோக்கு ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக புத்தகங்களை அதிகம் படிக்க விரும்புவர். விளையாட்டு, நடனம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு காட்டுவர். இந்த ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் காட்டுவர். குறைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே மிகவும் பிடிவாதமாக இருப்பர். சோம்பேறித்தனம் அவர்களிடம் காண முடியும். மற்ற ராசிக்காரர்களை ஒப்பிடுகையில் ரிஷபராசிக்காரர்கள் பழமைவாதமாக இருப்பார்கள். கல்வி மற்றும் வேலை ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் நம்பகமானவர்கள், கடின உழைப்பாளிகள், அமைதியானவர்கள் மற்றும் விடாமுயற்சியுள்ளவர்கள். அதனால்தான் அவர்கள் விவசாயம், வங்கி, மருத்துவம், கல்வியாளர்கள் மற்றும் கட்டுமான பணிகளில் வெற்றியை பெற முடியும். அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அறிவு காரணமாக அவர்கள் வெற்றியின் உயரங்களை நன்றாக தொட முடியும். அவர்களைப் போல் வேறு யாரும் சீக்கிரமாக உயரங்களை தொட முடியாது. காதல் வாழ்க்கை ரிஷபராசிக்குரியவர்கள் ஆழமான உண்மையான காதலை நம்புவார்கள். உறவுகளின் பொய்யும் போலி அன்பும் அவர்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். உள்ளதை உள்ளபடி பிரதிபலிப்பவராக இருப்பர். அதேபோல மற்றவர்களிடமிருந்து இதை எதிர்பார்ப்பார். திருமணம் மற்றும் பொது வாழ்க்கை ரிஷபராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களையும் பெறக்கூடியவர்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் பிரபலமானவர். தேவைப்படும் காலங்களில் மற்றவர்களுக்கு உதவ யோசிப்பதில்லை. நண்பர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மிதுனம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்களுடன் நட்புறவை வைத்திருப்பார்கள். இது தவிர மேஷம் மற்றும் ரிஷபராசிக்காரர்கள் இடையே சில கருத்து வேறுபாடுகளை கொண்டிருப்பர். ஆனாலும் அவர்களுடன் நட்புறவு எந்த பாகுபாடின்றி இருக்கும். இதில் காந்தமோல இருக்கும் ஆளுமை கொண்டவர்கள். ஆம், உண்மைதான். ரிஷபராசிக்காரர்களின் அதிபதி சுக்கிரன் பகவான் ஆவார். இதனால் இந்த ராசியில் பிறந்த பெரும்பாலானோர் நல்ல சிவந்த மேனியுடன் தீர்க்கமான மூக்கு, அகலமான தோள்கள் ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள். ஜோதிடத்தில் பிறந்த லக்கணத்தை வைத்து ஒருவரது குணாதிசயத்தை அறிந்து கொள்ளலாம். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் பகவான். இதனால் இந்த லக்கணத்தில் பிறந்த பெரும்பாலானோர் நல்ல சிவந்த மேனியுடன் தீர்க்கமான மூக்கு, அகலமான தோள்கள் ஆகியவற்றை கொண்டவராக இருப்பார்கள். எனினும் கோபக்காரராக இருப்பார்கள். சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதில் பெரும் விருப்பமுடையவர். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல ஆலோசகர்கள். நேர்மையான ஆலோசனைகளை வழங்குவார்கள். யாரையும் நம்ப வைத்து ஏமாற்ற மாட்டார்கள். அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஆனால் போக போக வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அவர்கள் ஆன்மீகவாதிகள், சகிப்புத்தன்மை நிரம்பியவர்கள். இதில் ரிஷபம் இரண்டாவது ராசியாகும். இந்த ராசியின் சின்னம் காளை. காளை அதாவது ரிஷபம் விவசாயத்துடன் தொடர்பு கொண்டிருக்கும். காளை பூமியிலிருந்து தானியத்தை எடுக்கிறது. இது சிவன் குடும்பத்தைச் சேர்ந்தது. இதில் கிருத்திகா நட்சத்திரத்தின் 3 பாதங்கள், ரோகிணியின் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் ஆகியவை அடங்கும். இதில் காந்தம் போல இருக்கும் ஆளுமை. ஆம், ரிஷபராசியில் பிறந்த நபர் ஒரு நல்ல ஆலோசகர். மிகவும் நேர்மையான அறிவுரையை வழங்குகிறார். தனது பேச்சின் மூலம் எதிரில் இருப்பவரின் குணம் மற்றும் இயல்பு பற்றி தெரிந்து கொள்வார். அதற்கேற்ப பேசி அவரது மனதை மாற்றுகிறார். அதனால்தான் ரிஷபராசி உள்ளவரை ஆலோசகராக ஆக்கினால் எதிர்பார்க்கும் வெற்றிகள் கிடைக்கும். அத்தகையவர்கள் விசுவாசமானவர்கள். அவரது ஆளுமையில் ஒரு காந்த ஈர்ப்பு உள்ளது. ரிஷபராசியில் பிறந்த நபர் நினைத்த நேரத்தில் இடங்களை மாற்றுவதில்லை. மிகுந்த ஆலோசனைக்கு பின்னரே முடிவுகளை எடுக்கிறார். இந்த ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். கோயில்களுக்கு செல்ல மிகவும் பிடிக்கும். மற்ற ராசிகளுடன் ஒப்பிடும்போது இந்த இலக்கணம் மிகவும் கடின உழைப்பாளிகள். ரிஷபம் என்றால் காளை. காளையின் உதவியுடன் தான் விவசாயம் செய்ய முடியும். எனவே புதைந்து கிடக்கும் பொருட்களை வெளியே கொண்டு வரும் தனித்திறமை ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. பாச உணர்வு இவர்கள் குடும்பத்தின் மேல் அதிக பாசமும் கொண்டவர்கள். குழந்தைகள் வாழ்க்கை துணையுடன் அதிக பற்றுதலுடன் இருப்பார்கள். இவர்கள் குழந்தைகளுடன் மிகுந்த அன்பும்
ஈடுபாடும் கொண்டவர். இவர்களுக்கு பாச உணர்வுகள் அதிகம் இருக்கும். குடும்பம் சார்ந்த கடமை பொறுப்புகளை தவறாமல் செய்வார். புதன், சனிக்கிரகங்கள். ரிஷபராசி ஜாதகத்தில் சனி மற்றும் சுக்கிரன் சிறந்த நண்பராக இருப்பதால் சனி மிகவும் நல்ல பலனை தருகிறார். சனி கர்மா மற்றும் லாபத்தின் அதிபதி. இந்த லக்கணத்திற்கு புதனும் சுப பலனை தருகிறார். ரிஷபராசிக்காரர்களின் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அப்படிப்பட்டவர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார். இதில் கடின உழைப்பு. ரிஷபராசிக்காரர்கள் நெருப்பு மற்றும் நீரோட்டத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இவர்களுக்கு வெளிர் மஞ்சள் நிறம் மங்களகரமானது. அத்தகையவர்கள் பிரகாசமான சிவப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது. வெளிர் மஞ்சள் தவிர நீல நிறத்தையும் அணியலாம். அத்தகைய நபர் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். கடின உழைப்பின் மூலம் ரிஷபராசியின் காரகிரகமான சனி மகிழ்ச்சியுடன் இருப்பார். கர்ம வினைக்கும் லாபத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன் கிடைக்கும்.